தாய் தமிழ் உறவுகளுக்கு வணக்கம். தமிழ்நாடு காங்கிரஸ் கட்சி தலைவர் செல்வ பெருந்தகை மாற்றப்படுகின்றார். தமிழ்நாடு காங்கிரஸ் கட்சி தலைவர் செல்வ பெருந்தகை மாற்றப்படுகிறார். செல்வ பெருந்தகை இவர் 4 கட்சிக்கு போய்விட்டு 5வதாக காங்கிரஸ் கட்சிக்கு வந்துள்ளார். இவர் புதிய தமிழகம், புரட்சி பாரதம், விடுதலை சிறுத்தைகள் கட்சி, பகுஜன் சமாஜ் கட்சி ஆகிய கட்சிகளில் பயணித்துவிட்டு கடைசியாக காங்கிரஸ் கட்சிக்கு வந்தார். காங்கிரஸ் கட்சி சார்பில் சட்டமன்ற உறுப்பினராக தேர்வு செய்யப்பட்டு தமிழ்நாடு காங்கிரஸ் கட்சி தலைவராக பதவியேற்றார். இவர் திமுகவிற்கு மிகவும் நெருக்கமாக உள்ளார். வருகிற சட்டசபை தேர்தலில் திமுக காங்கிரஸ் கூட்டணி அமைய விரும்புகிறார். ஆனால் தொண்டர்களோ தமிழக வெற்றி கழகத்துடன் கூட்டணி அமைக்க வேண்டும் என்று விரும்புகிறார்கள். அதற்கு தடையாக செல்வ பெருந்தகை உள்ளார். பிரியங்கா காந்தி அவர்கள் திமுகவுடன் கூட்டணி வேண்டாம், தமிழக வெற்றி கழகத்துடன் கூட்டணி அமைப்போம் என்று கூறி வருகிறார். இந்த சூழ்நிலையில் தவேகா காங்கிரஸ் கூட்டணிக்கு தடையாக செல்வ பெருந்தகை இருப்பதால் செல்வ பெருந்தகை மாற்ற தேசிய தலைமை முடிவு செய்துள்ளது. தமிழ்நாடு காங்கிரஸ் கட்சி தலைவர் பதவியில் இருக்கும் செல்வ பெருந்தகை மாற்றப்படுகிறார். அவருக்கு பதிலாக விருதுநகர் தொகுதி பாராளுமன்ற உறுப்பினர் மாணிக்கம் தாக்கூர் தமிழ்நாடு காங்கிரஸ் கட்சி தலைவராக நியமிக்கப்பட உள்ளார். ராகுல் காந்திக்கு மிகவும் நெருக்கமானவராக இருக்கும் மாணிக்கம் தாக்கூர் தமிழ்நாடு காங்கிரஸ் கட்சி தலைவராக நியமிக்கப்பட உள்ளார். பொங்கலுக்கு பிறகு இந்த அறிவிப்பு வெளியாக உள்ளது.